நியோமேக்ஸ் சீனியர் மற்றும் ஜூனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனை சேர்ந்த பகிரி குழு, பகிரி என்றால் வாட்ஸ்அப் என்ற அர்த்தம், தூய தமிழ் பகிரி. பகிரி குழுக்கள் 6 குழுக்களில் உள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் அன்பான இனிமையான இரவு வணக்கங்கள். நண்பர்களே, நேற்றைய தினத்திலே மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்திலே விசாரணைக்கு நம்மை அழைத்திருந்தார்கள். என்னை அழைத்திருந்தார்கள். சுந்தர் தியாகராஜன், நான் தான் மனுதாரர். அதனால் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னை ஏன் கூப்பிட்டுருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து சென்னையில் போய் நம்ம யூஓடபிள்யூ எஸ்பி ஏடிஜிபியை பார்க்க போயிருந்தோம். அப்போ சங்கத்தின் சார்பாக ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அதன் அடிப்படையில் அங்கேருந்து எஸ்பி சார் எங்கிட்ட பேசியிருந்தார். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அதை பற்றி 1.5 மணி நேரம் பேசினார்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் விசாரணைக்கு இங்கே அனுப்பியிருக்காங்க. இவங்க விசாரணைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் போனப்போ எங்களுக்கு வந்து காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் போயிட்டோங்க. ஆனால் மேடம் வந்து ஒரு 12:15 தான் வந்தாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு டைம் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கீழே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி என்ன பண்ணுறாங்க, எப்படி கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க, என்ன மாதிரி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் அனலைஸ் பண்ணது என்னென்னா, அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தது ஒரு 10-12 பேர் இருப்பாங்கங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்களா யாரும் தெரியாது. ஃபேமிலியில் வந்திருந்தாங்க. மொத்தத்தில் ஒரு 10 பேர் 12 பேர் தான் இருப்பாங்க மொத்தத்தில். ஃபேமிலியோடு வந்தனால கம்ப்ளைண்ட் ஒரு 5 கம்ப்ளைண்ட் 7 கம்ப்ளைண்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் இருந்த சமயத்தில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே எங்களை தெரியல. குறிப்பாக சுந்தர் தியாகராஜன் என்னை வந்து, நான் சாதாரண ஆளை தான், என்னை பிரபலப்படுத்தி விட்டுட்டாங்க. இப்போ சில மக்கள் ரொம்ப சுந்தர் தியாகராஜன் சொல்லி என் பேரை சொல்லி என்னை பிரபலமாக்கி விட்டுட்டாங்க. நிச்சயமாக வாட்ஸ்அப் ஃபோன் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ, அவங்கெல்லாம் யாரெல்லாம் நியோமேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு என்னுடைய படம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது சிறு வயசில் எடுத்த படம் தான், அதுதான் நான் வச்சுருக்கேன். நிச்சயமாக என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் யாருக்குமே தெரியலை, என்னையும் தெரியல, ராமகிருஷ்ணன் சாரையும் தெரியலை. அப்போ நான் வந்து போய் பேச்சு கொடுத்தோம். நாங்கள் லேடிஸ் இருந்தாங்க, அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தோம். எங்களை யாரும் தெரியுதான்னு கேட்டோம். ஒன்றும் தெரியல சார், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்களான்னு சாதாரணமாக கேட்டாங்க. அப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க போது நல்ல உள்ள தள்ளி இருக்கிற மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜ் பேரை சொல்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் கோபமாக பேசியிருந்தார். என்ன சார், வேறு துரத்துறாங்க சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் என்னன்னு தெரில, நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தவன், திருப்பியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா கேட்க வந்தால் துரத்துறாங்க, போன்னு துரத்துறாங்க, கோர்ட்லேருந்து உனக்கு சம்மன் வரும், நீ பழைய கம்ப்ளைண்ட்டே வச்சு போதும், நீங்கள் புதுசெல்லாம் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், துரத்துறாங்க சார், என்ன இப்படி துரத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்தீங்களா சார்னு கேட்டாப்புல. அவர்கிட்டையும் கேட்டால் எங்களை யாரும் தெரியுதான்னு கேட்டோம். இல்லை சார், ஒன்றும் தெரியல சார், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வந்துருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இதுலேருந்து நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி நாங்கள் முடிவு பண்ணோன்னா, வாட்ஸ்அப் வச்சுருக்கிறவங்க எங்களை நிச்சயமாக அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போது கிராமத்து ஜனங்கள், இன்டீரியராக இருக்கக்கூடிய, உள்ளே இருக்கக்கூடிய கிராமத்து ஜனங்கள், பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, வாட்ஸ்அப்லாம் என்னன்னு தெரியாதவங்க கம்ப்ளைண்ட்டுக்கு வர்றாங்க. அது வந்து சிலர் வந்து கம்ப்ளைண்ட் போக சொல்கிறாங்க இல்லையா, அதை கேட்டு வர மாதிரி எனக்கு வந்து ஐடியா இல்லைங்க. அதே மாதிரி அதை கேட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்திருக்கணும். நாங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராமத்து ஆளுங்க தான் வந்திருந்தாங்க. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, அவங்க பணம் வாங்குறதுக்காக இது ஒரு வழின்னு சொல்லிட்டு அவங்க கேள்விப்பட்டு வர்றாங்க. சரி, அடுத்து மேடம் வந்தாங்க. மேடம் வந்தப்போ ரொம்ப, அதாவது ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, அவங்க பேசுனது பார்த்தீங்கன்னா, ஒரு மகள் தன்னுடைய சொந்த பெற்றோருடைய எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பரிவோடும் கனிவோடும் அன்போடும் நல்லா பேசினாங்க, அருமையாக பேசினாங்க. நல்லா உட்கார வச்சு, எல்லாத்துக்கும் சேர் போட்டு உட்கார வச்சு அருமையாக பேசுனாங்க. நான் முதல்ல அவங்கள பார்த்தோடனே சொன்னேன், உங்களை பார்க்குறதுக்கு அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா நமக்கு பொண்ணு இருக்கலாங்க, பொண்ணு இருக்கும்போது அடுத்தவங்களை பார்க்கும்போது நம்ம பொண்ணு மாதிரி தான் இந்த நினைக்க தோணுது நமக்கு. அவங்க வந்து ஒரு உயர் அதிகாரி அந்த மாதிரிலாம் நினைக்க தோணாமல், என்ன வயசாகி போச்சு எங்களுக்குலாம், அந்த தாய் உள்ளம் தந்தை உள்ளம் தான் வருது அப்படின்னு நான் சொன்னேன். சிரிச்சுக்கிட்டாங்க, நல்லா பேசுனாங்க, அருமையாக பேசுனாங்க. அவங்கள்ட்ட வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டோம். அதில் முக்கியமான இதுங்களை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். நான் முதல்ல சார்ஜ் ஷீட் எப்போ மேடம் போடுவீங்கன்னு கேட்டேன். சார்ஜ் ஷீட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் ஆகிடும் சார் அப்படின்னாங்க. எதுக்கு கேட்குறீங்கன்னாங்க, சார்ஜ் ஷீட் போட்டால் அடுத்து கம்ப்ளைண்ட் வராதல மேடம்,
அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை சிரிச்சாங்க அவங்க. இல்லை அப்படிலாம் இல்லைங்க, சார்ஜ் ஷீட்டுக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, கம்ப்ளைண்ட் எப்போனாலும் கொடுத்துட்ருக்கலாம், கேஸ் முடிகிறதுக்கு முந்தின நாள் கூட கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க, நான் கேட்டேன் எப்போ மேடம், எவ்வளோ நாள் ஆகும் மேடம் அப்படின்னு சொன்னேன். அது எங்கள் கையில் இல்லைங்க, அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து 305 கோடி வரைக்கும் இப்போ வந்து லைபிலிட்டி தேவைப்படுது ஆஸ் பர் கம்ப்ளைண்ட் அடிப்படையில். ஆனால் ஒரு 11 கோடிக்கே வந்து நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கே எனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு, அங்கே வந்து டிலே ஆகுது. அதனால் ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது இல்லை தோழர்களே, பார்த்துக்குங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது அல்ல. இப்போ மேடம்லாம் வந்து யங்ஸ்டரு, சின்ன வயசு, அவங்களாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. அவங்க பேச்சுலேயும் சரி, அவங்களுடைய செயல்பாடும் சரி, நேர்மையிலும் சரி, எல்லாமே வந்து ஸ்பீடாக தான் இருக்காங்க, ஜெட் வேகத்தில் இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது தோழர்களே. இவங்க வந்து, அப்புறம் நான் கேட்டேன் 11 கோடிக்கு தான் அட்டாச்மெண்ட் போட்டு இவ்வளோ ஆயிருக்கு வேலையாக இருக்குனாக்கா, இன்னும் மீதி இருக்கக்கூடிய 289 கோடி, 289 290 கோடியே வரும், 290 கோடிக்கு போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுனதுக்கு அது வந்து சொல்லவே முடியாது சார், எங்ககிட்ட வந்து கண்டிப்பாக லேட் ஆகும், வருஷக்கணக்காக ஆகுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்புறம் எப்படி மேடம் நம்பி வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க, அதனால தான் மேடம் நாங்கள் வேணாம்னு சொல்கிறோம், நாங்கள் கம்ப்ளைண்ட் வேணாம்னு சொல்கிறது காரணமே அதுதான் மேடம் அப்படின்னோம். அவங்க நம்ம வந்து எல்லாரும் இவங்க பயங்காட்டினாங்க, வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம வேணாம்னு சொல்கிறாங்க, நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க, இஓடபிள்யூக்கு எதிராக செயல்படுறாங்க, இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி எங்களெல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு தேனியிலேருந்து வந்து அவங்க பேட்டிலாம் கொடுத்தாங்க. சுந்தர் தியாகராஜ் மிரட்டுறாரு, சுந்தர் தியாகராஜ் மிரட்டுறாரு அப்படின்னு. அப்போ நான் அவங்க மேடத்திட்டே கேட்டேன், மேடம் என் மேலே புகார் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஆமான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. என்ன பாருங்கள் மேடம், நான் மிரட்டுற மாதிரியா இருக்கேன், மிரட்டுற மாதிரி இருக்கேனா, என் உடம்பை பாருங்கள், என் வயசை பாருங்கள், நான் போய் மிரட்டுவேனா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிரிச்சுக்கிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன், மேடம் இது வந்து இந்தியா இஸ் ஏ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையா, ஜனநாயக நாடு தானே, சர்வாதிகார நாடு இல்லைல்ல அப்படின்னு. ஆமாம் சார் ஜனநாயக நாடு தான் அப்படின்னாங்க. இந்த ஜனநாயக நாட்டில் மேடம் ஒரு குரூப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போங்க போங்க போங்கன்னு சொல்லி அவங்க கூவி கூவி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கும் பொழுது அதே ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா மேடம் அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒன்றுமே சொல்லலை. அதாவது துப்பாக்கிலேருந்து கிளம்ப புல்லட் மாதிரி சடனாக உடனே பதில் சொன்னாங்க, சார் உங்களுக்கு வந்து நல்ல உரிமை இருக்குது, உங்களுக்கு நீங்கள் கேம்பெயினே பண்ணலாம், எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்குது சார், அந்த ரைட்ஸை நான் வந்து உங்களெல்லாம் தடுக்கவே மாட்டேன், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த இதில் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது, நம்ம வந்து தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு. ஸோ அவங்க சொன்னது கரெக்டான எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அடுத்த கேள்வி என்ன கேட்டேன்னா, அவங்களே சொன்னாங்க, பாருங்கள் சார் எங்களுக்கு வந்து இந்த இடம்லாம் ரொம்ப பத்தலை, பாருங்கள் இவ்வளோ கார் நாங்கள் பறிமுதல் போட்டு வச்சு பண்ணி வச்சுருக்கோம், இந்த ஏரியாவில் குடியிருக்க மக்களே வந்து அசௌகரியமாக நினைக்கிறாங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல, இந்த கார்லாம் ஏலம் விடலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் மேடத்தில் பேசுகிறேன், என்ன பேசுனேன்னா, மேடம் இந்த காரு இங்கே வந்தப்போவே நீங்கள் பறிமுதல் பண்ணப்போவே ஏலம் விட்டுருந்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டுக்கு போயிருக்கும், இப்போ இந்த சமயத்தில் நிறைய காரு செதலம் அடைஞ்சு போய் இருக்குது, பார்க்க கன்றாவியாக இருக்குது, அழுக்கு பிடிச்சி போய் இருக்குது, இந்த சமயத்தில் ஏலம் விட்டிங்கன்னா எவ்வளோ மேடம் போகும் அப்படின்னு கேட்டேன். மேடம் நான் பேசுகிறது சரியாக கவனிச்சாங்களா தெரியல, கவனிச்ச மாதிரி இருந்தது, ஏன்னா அவங்க சின்ன வயசு, நல்லா கிராஸ்பிங் பவர் இருக்கும் அவங்களுக்கு, கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து அப்போ இன்னொருத்தரும் ஏதோ பேசினாங்க, குறுக்க பேசிகிட்டு இருந்தாங்க, நான் திருப்பி கண்டினியூ பண்ணேன். இதே மாதிரி தான் மேடம் சொத்துக்களும் ரிசார்ட்லாம் கட்டி அங்கங்கே பாதியில் நிற்கும் மேடம், இப்போ நாள் ஆக ஆக வருடங்கள் ஆக ஆக அதெல்லாம் சிதிலம் அடைஞ்சு போகும், வேஸ்ட்டாக போயிடும் மேடம், ரெண்டாவது நாட்கள் அதிகமாகும், எங்களுக்கு பணம் கிடைக்காது, எப்படி பில்டிங்லாம் சிதறடைஞ்சு போதோ அதே மாதிரி நாங்களும் எங்கள் வாழ்நாளும் முடிஞ்சு போகும், நாங்கள் அதுக்கு தான் மேடம் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறோம், கொடுக்க வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சரிதான் சார், ஆனால் உங்கள் மக்கள் உங்கள் ஆளுங்க வந்து செட்டில் பண்ண வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், மேடம் நீங்கள் 70% சொத்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்களா மேடம், இன்னொரு 20% ஒப்படைச்சிட்டு பத்திரிக்கைக்கு நாங்கள் பேட்டி கொடுத்துருவோம், என்னென்ன ஒப்படைச்சிட்டு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு எங்கிட்ட ஒப்படைச்சி என்ன சார் பிரயோஜனம், என்ன எங்கிட்ட ஒப்படைச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து சொத்தெல்லாம் வந்து ஈசி போட்டு பார்த்து பட்டா சிட்டெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வருடக்கணக்காகும், சில வருடங்கள் பல வருடங்களும் கூட ஆகலாம். அதனால்
உங்களுக்கு சீக்கிரம் பணம் வேணும்னா நீங்கள் உங்கள் சேர்மன் எம்டி இவங்கெல்லாம் உங்கள் நிறுவனத்து ஆளுங்களை டேன்பிட் கோர்ட் மூலமாக டிஆர்ஓட்ட பேசி டிஆர்ஓட்ட கொண்டு இந்த இதெல்லாம் ஒப்படைக்க சொல்லுங்கள், சொத்துக்களெல்லாம் ஒப்படைச்சிட்டு இவங்க ஹோம் செக்ரட்டரியை பார்த்து பேசி ஒரு ஸ்பெஷல் ஆர்டர், சேல் ஆர்டர் வாங்க சொல்லுங்கள். சேல் ஆர்டர், அதுக்கு பேர் சேல் ஆர்டர் வாங்க சொல்லுங்கள். வாங்கிட்டீங்கன்னா நீங்களே அந்த சொத்தை உங்கள் நிறுவனத்தாளங்களே விற்று அவங்க செட்டில் பண்ணுறதுக்கு இம்மீடியட்டாக வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நாங்கள் எங்கள் நிறுவன தலைவர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இதை நீங்கள் பேச வேணாம், நானே பேசியிருக்கேன், அவங்க ஆனால் செஞ்ச மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் நெகட்டிவிட்டியிலே தான் இருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ சொல்லி பார்த்தா நல்ல தலைவர்கள் தான், நல்ல நிறுவனம் தான், 15 வருஷம் ஓடிட்டு இருந்தது, ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்கு மேடம், அதெல்லாம் போய் பார்த்தீங்களான்னு நான் கேட்டேன். இல்லை எனக்கு தேவையான இடத்த மட்டும் போய் பார்த்தேன் அப்படின்னாங்க. இல்லை மேடம், எல்லாத்தையுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வரும் மேடம், அவ்வளோ இது சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் வந்து ஏலம் விடும் போதெல்லாம் சொன்னேன் நான், மேடம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மேடம், அவங்களுக்கு எப்போ மேடம் கிடைக்கும்னப்போ அவங்க வந்து சொத்துக்கள்லாம் அட்டாச் பண்ணி அதுக்கு சில வருடங்கள் ஆகும், பல வருடங்கள் ஆகும், அதெல்லாம் முடிச்சுட்டு ஏலத்துக்கு போவோம். ஒரு நாங்கள் டிரான்ஸ்பீட் கோர்ட்டில் கொடுப்போம், டிரான்ஸ்பீட் கோர்ட் வந்து டிஆர்ஓட்ட கொடுப்பாங்க, டிஆர்ஓ வந்து ஜிஓ போடணும், அந்த ஜிஓ போட்டு அவர் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து நான் சொன்ன மாதிரியே தான் கொடுத்து ஏலம் விடுவாங்க. ஆக்ஷனுக்கு வரும். ஆக்ஷனுக்கு வரும்போது நான் நிறுத்திக்கிட்டேன், வேணும் ஒரு சின்ன குறுக்கிட பண்ணிக்கணும். ஆக்ஷன் வரும்போது சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிவிட்டு, கூட்டணி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதர் ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வந்து நீ இந்த இடத்துக்கு நீ எந்த இடத்துக்குன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு இது பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவங்க குறுக்கிட்டு சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அப்போ நீங்கள் வந்து இன்டர்ன் பெட்டிஷன் போடுவீங்க, இது தப்பான விலைக்கு விற்றுருக்காங்க, முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி நீங்களே போடுவீங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டு. ஆமாம் மேடம், அது நடக்கும். அப்போ இன்னும் இந்த தாமதம் தானே ஆகும் மேடம் ஆகும், அப்போ புகார் கொடுத்தவங்களுக்கு தாமதம் தானே ஆகிட்டு போகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்பியும் கேட்டோம். அதுக்கு தான் சார் நீங்கள் டிஆர்ஓவை பார்த்து அவங்க மூலமாக அவங்க ஆளுங்களை வந்து செட்டில்மெண்ட் முடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை சொன்னாங்க. அந்த ஆலோசனை நாங்கள் வெளியே வந்து தலைவர்கிட்ட பேசினோம். பேசுனதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதை தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், மேடம் சொன்னது உண்மை தான், நாங்கள் அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது சேர்மன் சார் சொன்னார், நாங்கள் ஹோம் செக்ரட்டரியை பார்க்குறதுக்கு நாங்கள் இது கேட்டிருக்கோம், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து டிஆர்ஓவை பார்க்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக நம்ம அப்படி போவோம், மேடம் சொன்னது போய் நாங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்மா ப்ராஜெக்ட் பற்றி நான் சொன்னேன். மேடம் சிக்மா ப்ராஜெக்ட் வந்து கீழ்மட்ட தலைவர்கள், மேல்மட்ட தலைவர்கள் கிடையாது, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் கிடையாது, குற்றம் சுமத்தப்படாத சின்ன தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, எஸ்ஹெச், டிஹெச், ஏஹெச், அந்த அந்த சிஹெச், இந்த மாதிரி ஆளுங்க வந்து இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஆளுகளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு சொசைட்டி ஃபார்மேஷன் பண்ணி அது மூலமாக ப்ராஜெக்ட் எடுத்து அது மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, செட்டில் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க மேடம். அதுக்கு இடைஞ்சலாக சிலர் நிற்கிறாங்க, நாங்கள் விட மாட்டோம், அடுத்த கோர்ட்டு சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சோடனே கோர்ட்டு வந்தோடனே நாங்கள் அதுக்கு பெட்டிஷன் போடுவோம், அது தடுத்து நிறுத்துவோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் எதாவது இடைஞ்சலாக இருப்பீங்களா மேடம் கேட்டேன். சார் செட்டில்மெண்ட் பண்ண தான் என்னோட நோக்கம், கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்கள் நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க, அழுகிறாங்க, செட்டில் பண்ணணுங்கிறது தான் எனக்கு நோக்கம், அவங்க எந்த வழியில் செட்டில் பண்ணால் ஓகே, நான் அதில் தலையிடவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக சட்டப்படி யாருமே தலையிட முடியாது, அது சிலருக்கு தெரியல, அதுக்கு தெரியாமல் தான் வந்து முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுவேன்றாங்க. சொசைட்டி ஃபார்மில் பண்ண யாருமே கேட்கவே முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னி ஒரு நலச்சங்கத்தை எடுத்துக்கலாம், ஒரு குடியிருப்போர் நலச்சங்கம்னு இருந்தால் கூட அது பேரில் போய் யாரும் போய் கேஸை போட்டுற முடியாது. நலச்சங்கம் வேணால் மற்றவங்க மேலே போடலாம், அவங்க மேலே யாருமே போட முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கூட்டமைப்பாக இருக்காங்க, அவங்க ஒரு கூட்டமைப்பாக ஒரு சொசைட்டியாக இருக்கும்போது சொசைட்டிக்கு எதிராக யாரும் வந்து கேஸ்லாம் போட முடியாது. ஸோ அவங்க வந்து ஒரு குழுவாக சேர்ந்து பண்ணும்போது பண்ண முடியாது, அது எதுவும் அறியாமையில் பண்ணுறாங்க, கொஞ்சம் டிலே பண்ணுறக்காக பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம், ஒரு வேளை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து லேட் ஆகும், அது அவங்களுக்கே தெரியும், அந்த முன்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போங்கன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், நான் இப்போ ஒரு ஸ்டேஜில் இப்போ நான் என்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னா, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னா போங்கப்பா, யார் யார் போகிறீங்களோ போங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளுங்களோட ஸ்ட்ரென்த்து அதிகமாக கம்ப்ளைண்ட் கொடுக்காத ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடும். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்காத ஸ்ட்ரென்த்து கம்மியாகும் போது இந்த சிக்மா மூலமாக எங்களுக்கு சீக்கிரம் செட்டில் பண்ணிடுவாங்க, நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் இனிமேல்லாம் பேச போகிறேன். இனிமேல் யாரையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகாதீங்கன்னு சொல்லாமல் போகிறவங்க போங்க, தாராளமாக போங்க,
ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க ஸ்ட்ரென்த் அதிகமாகட்டும், கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்க ஸ்ட்ரென்த் கம்மியாகட்டும், சிக்மா மூலமாக கம்மியான எண்ணிக்கை உள்ளவங்களும் சீக்கிரம் செட்டில் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னு நான் இனிமேலாம் பேச போகிறேன். வேறு வழி இல்லை. அதான் மனிதன் எப்போவுமே மனுஷனுக்கு ஒரு குணம் உண்டு. எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வான். அது மனித இயல்பு. ஆறறிவு இருக்கு இல்லையா, அது சிந்திப்பார். ஓவராக சிந்திச்சு செஞ்சு தான் பார்ப்பேன் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த பைபிளில் இருக்குது. அதை வந்து மதத்தை தூக்கி பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. பைபிளில் வந்து கடவுள் வந்து அந்த ஒரு கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். அது வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இவர் என்ன சொல்கிறாரு, அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்குது போலுக்கு, அப்போ என்ன பண்ணுவாங்க, வேணும்னே போய் சாப்பிடுவாங்க. இது வந்து ஆரம்ப முதல் மனுஷனுக்கே உள்ளது. அது அந்த ஜென்ம சுபாவம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னா அவன் வேணே கொடுங்கன்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. இவன் என்ன சொல்கிறது, நம்ம கொடுப்போன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால் இனிமேல் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் சொல்ல போகிறோம், நீங்களே போய் கொடுங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுதான் நண்பர்களே தகவல். ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி நினச்சி நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம எந்த குற்றமும் பண்ணல, நம்ம யார்ட்டையும் பணம் வாங்கி போட்டு யார்ட்டையும் ஏமாற்றலை. நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்ருக்கோம், அது அவங்களுக்கு தெரியுது. நம்ம நல்லது பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. ஒரு சொந்த தகப்பன்கிட்ட பேசின மாதிரி தான் பேசினாங்க. என்கிட்டலாம் பேசும்போது ரொம்ப மனநிறைவாக இருந்தது. இந்த வேளையில் நான் எல்லார் சார்பாகவும், உங்கள் சார்பாக, நம்ம குழுவில் இருக்க 5000 பேர் சார்பாக மனிஷா மடத்துக்கு நான் வந்து நெஞ்சார்ந்த, அதான் உள்ளார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு இரவு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.